இங்கேதான் புரிய வேண்டும். நீங்க உண்மையில் இருக்கிறீங்க, இதுல நீங்க உறுதியா தானே இருக்கிறீங்க, நானும் உறுதியாக இருக்கிறோம். அவர்கள் பாத்திலில் இருக்கிறார்கள். பாத்தில இருக்கவன் தான் மறைஞ்சு செய்யணும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் கோபம் இல்லைங்க ஜி, ரோஷம். இந்த ரோஷத்தில் தான் கேட்கிறார்கள், அலஸ்னா பிஹக்கின், நாம் உண்மையில் இருக்கிறோமா இல்லையா? ஆம் இருக்கிறோம். அவர்கள் பாத்திலில் இருக்கிறார்களா? ஆம் இருக்கிறார். அப்புறம் எதுக்கு நீங்க மறைஞ்சு செய்யறீங்க? வெளியே வாங்க என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உமரை நீங்கள் என்ன நாடுகிறீர்கள், என்ன செய்யணும்னு நீங்க விருப்பப்படுகிறீர்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹல்லா நஹ்ருஜ் இலல் கஅபா வ நதுஃப் பிஹி. நபியே, இப்பொழுதே நாம் எல்லோரும் சேர்ந்து வெளிக்கிளம்புவோம், சேர்ந்து கஅபாவை நாம் தவாப் செய்வோம், அங்கே நாம் தொழுவோம், வெளியேறுங்கள் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் உமரின் ரோஷத்தால், நாம் நினைக்கிற மாதிரி உமருடைய கோபம் அல்ல, உமரின் ரோஷத்தால் இந்த சமூகத்திற்கு முதல் முடிவு கிடைக்கிறது. அங்கே இருந்த சஹாபாக்கள் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டை விட்டு வெளிக்கிளம்புகிறார்கள். 2 சஃப்புகளாக நிற்கிறார்கள். ஒரு சஃப்பின் முதலாவது இடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிற்கிறார்கள். இன்னொரு இடத்தில், இன்னொரு சஃப்பின் ஆரம்பத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிற்கிறார்கள். நடுவிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த மக்காவின் தெருவில் களிமா சொன்னா அடிபடுகுமோ, எந்த மக்காவின் தெருவில் நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் உயிர் போகும் வரை அடிப்பார்களோ, அந்த மக்கா வீதியிலே அத்துணை சஹாபாக்களும் எத்தகப்பரூன் வ யதஹல்லலூன், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சத்தமிட்டவர்களாக தெருவை சுற்றி வந்து நேர காபத்துல்லாவுக்கு செல்கிறார்கள். சப்தமிட்டவர்களாக செல்கிறார்கள். சுற்றி இருந்த குறைஷிகள் எல்லாம் அதிர்ச்சியில் உறைந்து போய் பார்க்கிறார்கள். சென்றவர்கள் காபாவை தவாப் செய்தார்கள், தொழுதார்கள், அங்கேயே உட்கார்ந்திருந்தார்கள். அங்கிருந்த குறைஷிகளில் இருந்து ஒருவர் கூட வந்து யாரையும் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்பதற்கு அவர்களுக்கு தைரியம் பிறக்கவில்லை. காரணம் ஏன் தெரியுமா? அங்கே கூட இருப்பது உமர், அவர்களை அழைத்து வந்திருப்பது உமர். இந்த சமூகம் 5 வருடங்களாக மறைந்து மறைந்து களிமா சொல்லியிருந்த அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடிவை கொடுக்கிறான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இஸ்லாத்தை கொண்டு.